பிஸியா இருக்கீங்க போல. உங்களாம் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க மனசுல விதைக்கணும். இந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும். என்ன ஸ்பீடு பரபரப்பா இருக்கு. கிறிஸ்தவ வீடு வேற வாசிக்க ஸ்பீடு, வேண்டுதலுக்காக ஸ்பீடு. இது ரொம்ப பேடு. எழுந்த உடனே பல்ல வளர்க்கணும், காப்பியை கலக்கணும், முகத்தை அலம்பணும், சீக்கிரமா கிளம்பணும், பேப்பரை படிக்கணும், பஸ் பிடிக்கணும். பிஸியா இருப்பது போல நாளெல்லாம் அடிக்கணும். பள்ளிக்கூடம், ஆபீஸ், கல்லூரி, கடவீதி இதுலயே போயாச்சு. ஜீவியத்தை ஒரு பாதி இருப்பதோ கொஞ்ச நேரம் மிச்சம் மீதி. அதுலயும் பறிச்சுக்குது டிவியில தரப்பு சரி. வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்குது. அதுலயும் என்ஜாய் பண்ண மனசு துடிக்குது. வெட்டியா பேசுற, ஊரெல்லாம் சுத்துற, வேலையெல்லாம் தெருவுல போய் நிக்கிற, மணிக்கணக்கா விளையாடிட்டே இருக்கிற, முழுக்க டிவியை பாக்குற, பொழுதுபோக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணி ஓயாம பேசுற, இல்லனா சும்மாவே உட்கார்ந்து சோஃபாவை தேய்க்கிற. சோஷியல் மீடியாவுக்கு நேரம் இருக்கு, சொந்த பந்தத்துக்கும் நேரம் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்கு, அடுத்த விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணவும் நேரம் இருக்கு, திங்க நேரம் இருக்கு, ரெசார்ட்ல தங்க நேரம் இருக்கு, ஜிம்முக்கு போக நேரம் இருக்கு, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்கு, பாட்டி கிட்ட கதை கேட்க நேரம் இருக்கு, பார்ட்டியில இருக்க நேரம் இருக்கு, பசங்க டியூஷனுக்கு நேரம் இருக்கு, பொண்ணுங்க ஃபேஷனுக்கு நேரம் இருக்கு, வீட்டம்மா ரேஷனுக்கு நேரம் இருக்கு, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, டிராப்புக்கு நேரம் இருக்கு, டிராமா பார்க்கவும் நேரம் இருக்கு, சமையலுக்கு நேரம் இருக்கு, சீரியலுக்கும் நேரம் இருக்கு, ரிலாக்ஸ் பண்ண நேரம் இருக்கு, ரோமியோ போல ட்ரெஸ் பண்ணி தெரியவும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனா நேரத்தை படிச்ச ஆண்டவருக்கு கொடுக்க கொஞ்சம் நேரம் இல்லையே உனக்கு? இந்த லேப்டாப், டிவி, மொபைல், மன்னன் இது எல்லாத்தையும் ஒழிச்சு ஓரங்கட்டி நிம்மதியா ஒரு இடத்துல ஆண்டவரோட அமர்ந்துரு. நித்தியம் இல்லாத இந்த உலகத்தை கொஞ்ச நேரம் மறந்துரு. உன் காணிக்கைக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் அவரோட. உன் சொத்துவத்துக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வானமும் பூமியும் அவரை பாடுது. அவர் கேட்பது உன்னோட நேரத்தை. இதுல காட்டு உன் பக்தி வீரத்தை. என்னமா ஓடிக்கிட்டு இருக்க, எதையோ தேடிக்கிட்டு இருக்க. முதல்ல ஓட்டத்தை நிறுத்து. இந்த உலகத்து மேல இருக்கிற நாட்டத்தை நிறுத்து. மற்ற எல்லாத்தையும் மறுத்து அந்த மேசியாவோடு தொடர்ந்து உன்னோட போக்கு வரட்டு. நீ கூப்பிட்ட உடனே ஓடி வரணும். நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். அவர் கூப்பிட்டா மட்டும் உனக்கு வேலை இருக்கு. உன் பாரத்தை நீக்குறாரியா? அவருக்கு உன் நேரத்தை கொடுக்கறதுல என்ன தவறியா? பிஸியா இருந்ததெல்லாம் போதுங்க. பரவனை உண்மையா தேடியா? ஓடிக்கிட்டே அவரை முடியாது. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளியா? உன்னை அழைச்சவரை உண்மையா புரிஞ்சு கொள்ளியா? அவர் வருகிறவரை காத்திரியா? அவரோடு செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க. Thank you.